ஹலோ எவ்ரிவன். வாட்ஸ்அப் பிஸ்னஸை பற்றின சீரியஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது ஒரு ஃபுல் வீடியோ பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் ஸ்மால் செக்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணவே முடியல. ஸோ இந்த மாடலை வந்து நாங்கள் இப்போ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரியான மாடலில் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன் டு த வீடியோ. ஸோ இதில் வந்து மேஜரான 4 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து கேட்டலாக் மேனேஜ்மெண்ட், தேர்ட் திங் வந்து greeting messages and quick replies, and fourth வந்து labels. ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த 4 மட்டும்னா இதுக்குள்ளேயே மேஜரான திங்ஸ் கவர் ஆகிடும். ஸோ ஒரு பெட்டர் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் வந்து இந்த வீடியோ மூலயமா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபில் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேட்ஸ் லோட் ஆகும். லோவர் கார்னர் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஐக்கான் இருக்கும். அந்த டூல்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோ யுவர் பிஸ்னஸ், ஆர்கனைஸ் யுவர் சேட், மேனேஜ் யுவர் ப்ரொஃபைல், அந்த செக்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதில் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ரொஃபைலுக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு இதுவும் ஃபில் ஆகாத ப்ரொஃபைல். நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு அதை லோட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பேக்ரவுண்டில் போய் செட் ஆகிடும். தென் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் செட் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் செட் பண்ணிக்க முடியும். இது பேசிக்கலி இது வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்றக்கோசரம் உங்களோட லோகோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ லோகோ செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நேம் இருக்கும். ஸோ அதை டைப் பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர்டு பிஸ்னஸ் நேமை வந்து இங்கே யூஸ் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் பிராண்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதோட பிராண்ட் நேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம்டுனா அது அப்டேட் ஆகிடும். அடுத்தது அட்ரஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே கூகுள் மேப்ஸில் போயிட்டு அந்த அட்ரஸ் லொக்கேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளவே இருந்தீங்கன்னா அது டைரெக்டாக அந்த லொக்கேஷனை எடுத்துக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேவிகேட் பண்ணி அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷனோட அட்ரஸ் வந்து அது எடுத்துரும். ஸோ சப்போஸ் வேறு என்ன நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேப் வித் அட்ரஸ் லோட் ஆகிடும். அடுத்தது உங்களோட வெப்சைட்டு. ஸோ வெப்சைட் வந்து இப்போ மல்டிபிள் வெப்சைட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வெப்சைட் டீட்டெயில்ஸை வந்து URL ஃபுல்லாக டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிஷ்னல் வெப்சைட்ஸையுமே வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நிறைய பேர் மல்டிபிள் வெப்சைட்ஸ் ஆர் மல்டிபிள் CRMக்கு எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணுறக்கோ இதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மல்டிபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இமெயில். ஆஸ் யூஷுவல் உங்களோட பிஸ்னஸ் இமெயில் இங்கே போட்டுருங்க. இப்போ நியூ ஃபியூச்சராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து இந்த QR கோடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட்டை வாங்குறதுக்கு ஒரு டைமும் QR கோடை அனுப்பிச்சிட்ருக்க தேவையில்லை. இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட் அப்டேட். உங்களோட QR கோடை ஆட் பண்ணி அல்லது ஸ்கேனிங் கோடை ஆட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆட் ஆகிடும். அடுத்தது டெஸ்கிரிப்ஷன். ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் போடுங்க. உங்களோட சர்வீசஸ் அல்லது ப்ராடக்ட்ஸு எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி ஃபுல் டெஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணி ஸோ பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்டு உங்களோட வியூவர்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்தது பிஸ்னஸ் ஹவர்ஸ். இதில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓப்பன் ஃபார் செலக்டட் ஹவர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டெய்லியுமே எவ்வளோ ஹவர்ஸ் வந்து உங்களோட ஆஃபீஸ் வந்து ஓப்பனில் இருக்கும் அல்லது உங்களோட சர்வீஸ் செக்மெண்ட் வந்து ஓப்பனில் இருக்குன்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிடேஸு, வீக்கெண்ட்ஸு, மல்டிபிள் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்றக்கோசரம் இதை நீங்கள் ஒரு நாளும் செட் பண்ணிக்க முடியும். அடுத்தது செட் ஆஃப் ஹவர்ஸுமே உங்களால் பண்ணிக்க முடியும். லஞ்ச் போகிற டைமு அது எல்லாமே மேட்ச் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து அப்பாயின்மெண்ட் பேசிஸில் ஓப்பனில் இருக்கிறவங்க வந்து இதை நிறையா யூஸ் பண்ணலாம். அடுத்தது கேட்டகரிஸ். ஸோ மேலே வந்து நம்மளோட பிஸ்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் கேட்டகரியில் வந்து சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து ப்ரொஃபைலோட இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறது. அடுத்த செட்டு பார்த்தீங்க அப்படின்றப்போ கேட்லாக்ஸு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ வாட்ஸ்அப் வந்து மெட்டா கூட சேர்ந்துட்டதுனால ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமை டேரெக்டாகவே இங்கேருந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது FBயோட லாகின்ஸ்க்கு போகும்.
ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேஜை வந்து இதில் லிங்க் பண்ணணுமோ அது வந்து லோட் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இது கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட் ஆகிடும். அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமும். ஸோ இன்ஸ்டாகிராமையுமே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்றப்போ உங்களோட லாகின்ஸை கொடுத்து உள்ளே போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து அங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெப்சைட், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டைரக்ட் லிங்க்ஸ் வந்து பீப்புள் போக முடியும். அடுத்தது எபோட் செக்ஷன். இது வந்து ஆக்சுவலாக ஸ்டேட்டஸ் மாதிரி தான். ப்ரீவியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அவைலபிளாக, பிஸியாக, ஸோ அந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டான ப்ரொஃபைலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீட்டான ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா தான், தட் இஸ் எல்லா விஷயமும் ஃபில் பண்ணி இருந்துச்சுன்னா அப்படி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணும்போது, தட் இஸ் உங்கள் ப்ரொஃபைலை ஷேர் பண்ணும்போது அந்த ரெசிபியண்ட்டுக்கு, அவங்க ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களோட புது லீடாக இருக்கலாம், ஆல்ரெடி நோன் கஸ்டமராக இருக்கலாம், உங்களோட எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ கம்ப்ளீட் பண்ண ப்ரொஃபைல் தான் வந்து உங்களுக்கு நிறையா விசிபிலிட்டிஸை கொடுக்கும், நிறையா டீட்டெயில்ஸை கொடுக்கும். ஒரு தடவையும் அவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு கேட்கவே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரொஃபைலை ஷேர் பண்ணிங்கனாலே உங்களோட மேப் லொக்கேஷன்ஸு, டீட்டெயில்ஸு எல்லாமே பார்த்துக்க முடியும். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா கேட்லாக்ஸு. ஸோ வாட்ஸ்அப் வந்து ஒரு கம்ப்ளீட் இ-காமர்ஸ் செட்டப்பையே இந்த கேட்லாக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக் செக்ஷன் போய் ஆட் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட ஐட்டமோட பேர், அதோட ஃபோட்டோஸு கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட ப்ரைஸு, ஒரு ஃபோட்டோஸ்க்கு இமேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மல்டிபிள் இமேஜஸ் இங்கே செலக்ட் பண்ண முடியும். ஐட்டம் நேமை போட்டுக்கலாம். உங்களுக்கு ப்ராடக்டாக இருந்தால் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் போட்டுக்கலாம், சர்வீஸாக இருந்தால் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் போட்டுக்கலாம். அதோட ப்ரைஸு, சேல்ஸ் ப்ரைஸு எல்லாமே செட் பண்ணிவிட்டு, எந்த கண்ட்ரி அந்த ஆரிஜின் இருக்குது அப்படின்னு செட் பண்ணிவிட்டு, சப்போஸ் உங்களுக்கு அதிகமான ஃபீல்ட்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற ஃபீல்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்றப்போ உங்களால் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இதில் ஆட் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் செகண்ட் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிஸ்னஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்கிரிப்ஷன்ஸ் நீட்டாக கொடுங்க, நல்ல ஒரு இமேஜ் வைங்க. இப்போ வந்து ஆட் பண்ணது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சப்போஸ் அந்த ப்ராடக்ட் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இப்படி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைலில் சென்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் கேட்லாகையுமே இப்போ ஷேர் பண்ணிக்க முடியும். தட் இஸ் என்னெல்லாம் நீங்கள் சர்வீஸ் வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கேட்லாகை மட்டுமே ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து அனுப்ப முடியும். அதை நீங்கள் ஸ்டேட்டஸாக செட் பண்ணிக்கலாம். யாராவது கேட்குறாங்கன்னா அனுப்பலாம், குரூப்ஸ்க்கு அனுப்பலாம், லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மெயிலில் கூட அனுப்பிச்சிக்கலாம். ஸோ பீப்புளுக்கு வந்து நீங்கள் அதை நம்பர் ஆஃப் விஷயத்தில் வந்து அந்த லிங்க்கை ஷேர் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நோன் கஸ்டமர்ஸ் ஆர் நோன் பீப்புள் வந்து என்னெல்லாம் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபார்மேட்டில் வந்து கேட்டலாக்கையே நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து விசிபிள் ஆகும். ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஐக்கான் வந்து மாறிடும். ஸோ this is basically catalog manager. ஸோ நெக்ஸ்ட் திங், அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா லேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸை எப்படி வந்து கேட்டகரி வைஸ் பிரிக்கலாம், தட் இஸ் லேபிள் வைஸ் பிரிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ரெடி லேபிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நியூ ஆர்டர், பெண்டிங்கு, நியூ கஸ்டமர், நியூ லீடு, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு கலரை செட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஒரு லேபிளாக ஆட் பண்ணிக்க முடியும். அதை வந்து நீங்கள் ஃபில்டருக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ லேபிள்ஸை ஃபில்டர் வைஸ் ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதை தனியாக லோட் பண்ணி காமிக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ப்ளீஸ் இதை நல்லா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களும் நியூ லேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா சேட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதை குரூப் பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ லேபிள் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுமே ஈஸி. நீங்கள் குரூப்ஸில் போய்ட்டு ஆட் பண்ணிட்டோ அல்லது வந்து ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி அந்த லேபிளுமே நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த லேபிள்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸஸ்க்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ண முடியும். அதனால தான் அது கஸ்டம் லேபிள் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் மாதிரி, சப்போஸ் நீங்கள் ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க,
பேமெண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க, ஸோ பேமெண்ட்டுக்கு நம்ம கால் பண்ணணும் இன்றைக்கி. இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட் லேபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி வேரியஸ் டிஃப்ரெண்ட் கான்டாக்ட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா, அதே அந்த ஆன்லைனில் மட்டுமே பண்ணுறீங்க அப்படின்றப்ப, தட் இஸ் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க, ஒரு ஸ்மால் கம்பெனியாக இருக்கீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ஆர்டர்டு, ஃபுட் டெலிவர்டு, ஃபுட்டு என்கொயர்டு, ஈவெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்படியே. ஸோ ஒருத்தருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி லேபிள்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ லேபிள்ஸ் இஸ் அனதர் பிக் திங் இன் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் அல்லது உங்களோட காண்டாக்ட் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ இதுவுமே ஒரு பெரிய ஃபீச்சர் இன் வாட்ஸ்அப். அதையுமே வந்து ஓரளவுக்கு நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். மேலும் இதை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களை வந்து உங்களோட காண்டாக்ட்ஸ் வந்து இது ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து குயிக் ரிப்ளைஸ். இப்போ நம்ம வந்து குரூப்லேயோ அல்லது ஒரு கஸ்டமர்ஸ்க்கோ அல்லது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கோ சேம் திங்கை திருப்பி அனுப்பணும் அப்படின்றப்போ, லைக் சே பேங்க் அக்கௌண்ட்டு, வெல்கம் மெசேஜஸ்ஸு அல்லது வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, நம்ம தேங்க்யூன்னு சொல்லி டைப் பண்ணுறோம், அது வந்து ஒரு கஸ்டமைஸ்டாக நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த க்ரீட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இது மாதிரி ஓப்பன் பண்ண உடனே ஒரு க்ரீட்டிங் மெசேஜையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது உங்களோட கஸ்டமரை வெல்கம் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் அவே மெசேஜஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் செப்பரேட் க்ரீட்டிங்ஸாக டைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து யாருக்கெல்லாம் வரணுன்றது இருக்கும். சப்போஸ் இது வந்து அது வெல்கம் மெசேஜ் அப்படின்னா அது யாருக்கெல்லாம் அனுப்பணும், எப்படிலாம் அனுப்பணுன்ற செட்டிங்ஸ் இருக்கும். சப்போஸ் லெட்ஸே இப்போ இங்கேருந்து நான் ஒரு ஹாய் அனுப்புகிறேன் அப்படின்னா அங்கேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெல்கம் மெசேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அவே மெசேஜஸ் அண்ட் க்ரீட்டிங் மெசேஜஸில் செட் பண்ண முடியும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர்ஸ். லைக் கஸ்டமர்ஸ் வந்து சர்டைன் டைமில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து யாராவது பிங் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் இதில் அவைலபிள் இல்லை, யூ கேன் கால் அஸ் பேக் ஆர் சம்திங் லைக் தட் நம்மளால் செட் பண்ண முடியும். இது ஷெடியூலும் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட பிஸ்னஸ் ஹவர்ஸ் இல்லாத டைமில் அந்த கஸ்டமர்ஸ்க்கு அந்த மெசேஜ் போகணும் அப்படின்னா அந்த அவே மெசேஜில் போயிடும். தென் குயிக் ரிப்ளைஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் குயிக் ரிப்ளைஸில் வந்து பண்ண முடியும். தட் இஸ் நம்பர் ஆஃப் குயிக் ரிப்ளைஸை நீங்கள் டைப் பண்ணி வச்சுட்டு சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்லாஷ் டைப் பண்ணி அந்த கோடை டைப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டை டைப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வரும். ஸோ அந்த ரிப்ளையை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ரிப்ளை போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு அது குயிக் ரிப்ளைஸில் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் அனுப்பிச்சி வச்சிடலாம். ஸோ அட்ரெஸ்ஸு, பேங்க் டீட்டெயில்ஸு, யூஸ்வலாக பேங்க் டீட்டெயில்ஸ், அட்ரஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சேவ் பண்ணி வச்சுருப்போம், அதை எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பொதுவாக நீங்கள் குயிக் ரிப்ளைஸில் டைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் கஸ்டமருக்கு டிஸ்பிளே ஆகிடும். இது நம்ம கேட்டலாகை ஆட் பண்ணியிருக்கோம் முன்னாடியே. இப்போ எப்படி வந்து கேட்டலாகில் அவங்க வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ ஒரு நியூ மெசேஜ் அரைவ் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நம்ம வந்து இதுக்கு போயிட்டு ஒரு குயிக்கான ஒரு ரிப்ளையை நம்ம சென்ட் பண்ண முடியும். ஸோ திட் இஸ் லைக் இந்த இதெல்லாம் வந்து கேட்டலாகில் ரிசீவ் ஆகிருக்கு, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ரிப்ளை கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர் கன்ஃபார்ம்ட் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் லைக் கேட்டலாகையும் ரிப்ளைஸையும் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கான்வர்சேஷனை ஸ்பீடாக பண்ண முடியும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸை நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பெட்டர் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸை பற்றின புரிதல் வேணும், நாலேஜ் வேணும் அப்படின்னா என்ன டூல்ஸ் எந்த மாதிரி வேணும், ஈவன் வாட்ஸ்அப்லேயே வேறு ஃபீச்சர்ஸை நாங்கள் கவர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பிங் பண்ணுங்கள். we will definitely support you. Thanks. Have a good day.